ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு கணிதமில் L8 வெக்டர் இயற்கணிதமில் பயிற்சி 8.3ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பயிற்சி 8.3ல் 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எனும் 3 வெக்டர்களுக்கு, ஸோ ஏ வெக்டர் இருக்குது, பி வெக்டர் இருக்குது, சி வெக்டர் இருக்குது ஆகிய 3 வெக்டர்களுக்கு ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க மற்றும் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டருக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. ஸோ ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா cos theta equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலாங்களா. அப்போ இடைப்பட்ட கோணம்னு கேட்டால் இதுதான் கண்டுபிடிக்கணும். பட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் நமக்கு கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏ வெக்டர் தனியாக கொடுக்கல, பி வெக்டர் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ புள்ளி பெருக்கல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். பட் அப்படி கொடுக்கல, நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற நமக்கு கொடுத்த கண்டிஷன். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் தான் வேணும். ஏன்னா ஏ டாட் பி வெக்டர் தானே வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் இந்த ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு கந்தானே கொண்டு போய் என்ன ஆகும், மைனஸ் சி வெக்டர்னு மாறிடும். ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு கந்தானே போகும்போது மைனஸ் சி வெக்டர்னு மாறிடும். ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறேன், மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ மாடுலஸ் எடுத்துனா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குங்களா. அப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் என்ன வரும் 2ab அப்படின்னு வருங்களா, ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். பி ஸ்கொயர்னு என்ன வரும், பி இருக்க இடத்துல 2b வெக்டர்னு இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர்னு வருங்களா, ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு 2ab. அப்போ 2 இன்ட்டு ஏபிங்களா, ஏவோட வேல்யூ ஏ வெக்டர் இன்ட்டு அப்படிங்கிறது இங்கே டாட் ப்ராடக்ட்ஸ். ஸோ பி வெக்டர் என்ன இருக்குது அப்படின்னா 2b வெக்டர் அப்படின்னு வருங்களா, ஈக்குவல் டு ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுங்களா. ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னா என்னது 4ங்களா. அப்போ 4b வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், 2 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 என்ன ஆகும், 4ன்னு வந்துடுங்களா. அப்போ மாடுலஸ் ஆஃப் 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு வந்துடுங்களா, ஈக்குவல் டு ஸோ சி மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ என்ன, பி வெக்டரோட வேல்யூ என்ன, சி வெக்டரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏ வெக்டரோட வேல்யூ 3, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட வேல்யூ 4, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ 7. ஸோ இதை போய் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்னென்னு மாறிடும் பாருங்கள், நமக்கு இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறதுக்கு 3, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குனால 3 ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, பி வெக்டர் ஸ்கொயரோட வேல்யூ பி வெக்டரோட வேல்யூ 4, அப்போ ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டரோட வேல்யூ சி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ 7, இங்கே ஸ்கொயர் இருக்கனால 7 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுங்களா. அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 ப்ளஸ் 4 இன்ட்டு 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 16 ப்ளஸ் 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படியே வரும் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். அப்போ 7 இன்ட்டு 7 49ங்களா, அதை எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இந்த 9 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 4 இன்ட்டு 16 4 இன்ட்டு 16 எவ்வளோ அப்படின்னா 64 ப்ளஸ் 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 49 அப்படின்னு வரும். ஸோ 9ஐயும் 64ஐயும் கூட்டுறோம், 9ஐயும் 64ஐயும் கூட்டுறோம். ஸோ 9ஐயும் 64ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 73 வரும். அப்போ 73 ப்ளஸ் 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 49 அப்படின்னு வந்துடும். எனக்கு எதோட மதிப்பு வேணும் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தான். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இருக்குது. அப்போது நான் வந்து கோணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தேவைங்கிறதுக்கு தான் இந்த கொடுத்துருக்க கண்டிஷன்லேருந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கொண்டு வரேன்.
அப்போது 4 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 49 அப்படி வரும். இங்கே இருக்க ப்ளஸ் 73 ஈக்குவல்ட்டுக்கு எந்த வந்து என்ன ஆகும் மைனஸ் 73 அப்படின்னு மாறிடுங்களா. அப்போ 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 49 மைனஸ் 24. எனக்கு வெறும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தான் வேணும். அப்போது இங்கே எனக்கு பெருக்கல்ல இருக்க 4 இந்தாண்டு வருமா என்னாகும் எனக்கு வகுத்தலில் வந்துடும். அப்போ மைனஸ் 24 டிவைடட் பை 4ன்னு வரும். 4ஆம் வெப்படில் ஒரு தடவை 4 6 தடவை 24ன்னு வந்துடும். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு -6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன கிடச்சிருக்கு -6 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம கொஷினில் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட மதிப்பு 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட மதிப்பு 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் தானே கேட்டிருக்காங்க. அப்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்னது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டருங்களா. ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு -6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வந்து 3, பி வெக்டர் வந்து 4. ஸோ அப்போ 3ஆம் வெப்படில் ஒரு தடவை 3, இது 2 தடவை 6. ஸோ 2ஆம் வெப்படில் ஒரு தடவை 1 2, இது 2 தடவை 4ங்களா. அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள் -1 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கு. எனக்கு தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். அப்போ தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு எழுதுவாங்களா. அப்போ தீட்டா ஈக்குவல் இந்த காஸ் என்ன ஆகிடும் காஸ் இன்வர்ஸ்னு மாறிடுங்களா. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்னு வரும். காசோட மதிப்பு எப்போ -1/2ன்னு வரும் அப்படின்னா 2π/3 அப்படிங்கிற ஆங்கிளில் தான் என்ன வரும் நமக்கு -1/2 வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.